everyone, welcome to my channel Kitchen Craze. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான ரெசிபி என்னன்னா நம்ம வீட்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு கீரை மசியல். இது எப்படி நம்ம டேஸ்டா சுலபமா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு குக்கர் எடுத்துர்க்கேன். அதுல சின்ன துண்டு புளி போட்டுர்க்கேன். போட்டுட்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு ஒரு தக்காளி அதை வெட்டி வச்சு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளருக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு இன்றைக்கி நான் ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்திருக்கேன். அதை நான் இந்த குக்கரில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பல்காக சேர்த்து குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டால் நல்லா வெந்துடும், நல்லா அவிஞ்சு வந்துடும். இதோ பார்த்திங்களா, இந்த மாதிரி அவிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா நான் மத்து வச்சு கடைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பழையங்காலத்தில் நம்ம அம்மா காலத்துலலாம் இந்த மாதிரி தான் கடைவாங்க. நானும் இதே மாதிரி இந்த கீரையை இப்படி கடைஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் இப்படி கடைஞ்சி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் 2 மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம தாளித்ததை இது கூட சேர்த்து நல்லா கடைஞ்சிட்டோன்னா அருமையான கீரை மசியல் ரெடி. இதை நம்ம எப்படியும் வாரத்தில் ஒரு 2 தடவை எடுத்துக்கிட்டால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம எப்போவுமே அப்பப்போ வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.